அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலியில ஒரு ஹாரர் சீரிஸா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அமி நந்தினி அப்படின்ற ஒரு சூப்பரான வித்தியாசமான சீரிஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரிஸோட வல்லினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு புதுமண பெண் கல்யாணமாய் புகுந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியோ, இவங்க கால் எடுத்த அந்த நொடியிலிருந்து இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம், இவங்களால வீட்டுக்குள்ள பல அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கான காரணத்தை தேடி போக அவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய கல்யாண வீட்டை தான் காமிக்கிறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு வர போறாங்க அப்படின்றதுக்காக அங்க நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பரபரப்பா வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் கல்யாண மாப்பிள்ளையோ கல்யாண பொண்ணு வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா அவங்கள வரவேற்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்குன்னு சில சடங்குகள்லாம் இருக்கு. அந்த சடங்குகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக, சோ எங்க மாப்பிள்ளையோட பேரு ஜாய் அப்படின்றது, பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களோட பேர் அருணா அப்படின்றது. ஸோ ரெண்டு பேரையும் சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு உள்ள கூட்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த ஆரத்தி எடுப்பாங்களே, அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு இருக்காங்களே, அதாவது கல்யாண பொண்ணு, அவங்க ஒரு பார்வையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தட்டுல இருக்க நெருப்பு அணைஞ்சு போகுது அப்படின்ற மாதிரியோ, அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு சங்கட்டமா இருக்கு. என்ன இது அணைஞ்சு போயிடுச்சு, சரி மறுபடியும் ஏத்துவோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஏத்தி அதை பண்ணலான்னு போகும்போது இந்த வாட்டியும் அவங்க அதை பாக்குறாங்க, அணைஞ்சு போகுது. அங்க இருக்க எல்லாருக்குமே இது மறுபடியும் சங்கடத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரியோ, இதுக்கு மேல பத்த வைக்க வேணா, இங்க காத்து நிறைய இருக்கு போல அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போக அவங்களோட காலேஜ் இருக்கு இல்லையா, அது தண்ணிக்குள்ள, அதாவது ஒரு கலர் நிறைஞ்ச தண்ணிக்குள்ள மூழ்க வச்சுட்டு அவங்க ஒரு வெள்ளை நிற துணியில நடந்து போவாங்க அப்படின்ற மாதிரியும், இது சம்பிரதாயம் அப்படின்ற மாதிரி அங்க இது நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வயசானவர், யார் இந்த பொண்ணு, இவ இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்மளோட நந்து இங்க வரலையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பயந்து போய் நின்றுகிட்டே இருக்கும்போது ஒரு வயசானவருமா, ஒரு 2-3 வருஷமா இதே மாதிரி தான் இருக்கா, நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப அடுத்த சடங்குக்கு போக ஆரம்பிக்குது. இவங்க பால் குண்டான பார்க்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்பன்னு பார்த்து பால் தீஞ்சு போகுது. ஏன்னா நடக்கிறது எல்லாமே அபசகுணமா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க பேச ஆரம்பிக்க, மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இது பெருசா எடுத்துக்கல. பக்கத்துல ஒரு மீன் இருக்கு, அதையும் சடங்குக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். உயிரோட தான் அந்த மீனை இவங்களோட கைகளை தொடணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, இவங்க பிடிச்ச நேரம்னு பார்த்து அந்த மீன் இறந்து போக ஆரம்பிக்குது. பொத்துன்னு கீழே விழுந்து போக இவங்களும் அப்படியே மயக்கம் போடுற மாதிரி ஆயிடுறாங்க. இவங்களுக்கு வந்தது அதாவது டிராவல் டைம் ஒத்துக்கல போல அப்படின்னு மாதிரி இவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஓய்வு எடுக்கிறாங்க பின்ன மாதிரி. அதே சமயத்துல மாப்பிள்ள இருக்கா இல்லையா, அவர் தனிமையில உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது, எப்படியோ கல்யாணத்தை முடிச்சுட்டா இனிமேல் சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே உன்னோட வேலை பின்ன மாதிரி இந்த வீட்டுல இருக்க சொந்தக்காரங்கள இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரலா அவங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. வந்தது ஒரு நல்ல தூக்கத்தை போட்டோமா, இனிமேல் தான் எல்லாருக்கும் மிங்கிள் ஆகணும் பின்ன மாதிரி அவங்க போன்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வயசானவர் இருக்கா இல்லையா, இவங்க கண்ணு முன்னாடி வராரு பின்ன மாதிரியோ, இவங்களை பார்த்து யார் நீங்க, இங்க வர வேண்டியதா இருந்த பொண்ணு எங்க போச்சு பின்ன மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல வேலை செய்யறவங்க இவரை கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரியோ, புதுசா வந்த மனைப்பெண்ணுக்கு இது ஒரு மாதிரியா இருக்கு, இங்க என்ன நடக்குது அப்படின்ற குழப்பத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. அப்படியே கற்பனா நடந்த இந்த எல்லா சம்பவங்களையும் இந்த வீட்டுல இருக்க ஒரு சொந்தக்கார லேடி பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. அவங்களுக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை இருந்தாலும் மூட நம்பிக்கை அப்படின்றது இல்ல, பேபி ஏதாவது நடந்திருக்கலாம், இது நம்ம அந்த கோணத்துல பார்க்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இதுக்கான பதில சொல்லிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கத்துல இவங்க மயக்கம் போட்டு விழுந்தது, அது இவங்களுக்கு உடம்பு சரியில்லாததால தான் இவங்க தூங்குனாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அந்த மனப்பெண் இருக்காங்க இல்லையா மறந்து போயிட்டாங்க போல. இதனால கூட இருக்கவங்க சொல்லும் போதுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரியோ, என்னோட உடம்புக்கு எதுவுமே இல்லையே, நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டே இருக்க. இன்னைக்கு கால் ராத்திரி அப்படின்ற ஒரு நாளா இருக்கும், கணவன் மனைவி ஒன்னா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணோட ஹீரோயின், அதாவது இந்த மனப்பெண் இருக்காங்க இல்லையா, தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 12 மணி ஆனதோ அங்க இருக்க கிளாக்ல அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மனப்பெண் காணாம போறாங்க அப்படின்னு மாதிரியும். பக்கத்துல இருக்கவங்களுக்கு பயமா இருக்கு, இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்க அப்படின்னு மாதிரி. வெளியில போகும்போது ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பெரிய சேரை போட்டு இவங்க ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்க. பயந்து போறாங்க. கிட்ட போகும்போது தான் அவங்க பேய் மாதிரி திரும்ப பட்டு இவங்க அலற ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க மொத்த பேரும் வந்து பார்க்கும்போது இவங்க அந்த சேர்ல ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு போய்கிட்டு வந்துகிட்டே இருக்க. யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் எல்லாருமே இதை பத்தி அவங்களோட கூட இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ. அதே சமயத்துல அன்னைக்கு நைட் இவங்க 2 பேருக்குமே முதலிரவு ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களோட முகத்துல ஒரு மாற்றம். வேக வேகமா அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஒன்னும் புரியாம வெளியில போய் பார்க்கும்போது
மாடி மேல நின்னுகிட்டு மேல இருந்து கீழே குதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோரணையில நின்னுகிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அவங்களோட பேரை சொல்லியும் கத்திக்கிட்டே இருக்கு. இவங்க கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் தான், என்னோட பேர் நீ சொல்ற பேர் கிடையாது, நான் தான் உன்னோட நந்தினி அப்படின்னு மாதிரி சொல்ல இவர் பயந்து போய் நிக்க ஆரம்பிக்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணோட வீட்டுல இருந்து வந்துடுறாங்க. ஹீரோவோட வீட்டுல இருந்தோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூடி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பொண்ணோட வீட்டுல இருக்கவங்க அவ எங்க வீட்டுல இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையோ அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வந்தது இல்லம்மா, இப்போ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா புதுசா இருக்கேமா அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்களை வர வச்சு அவங்களுக்கு இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட்டா நார்மலா தான் இருக்கும், உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இருந்தாலும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ நாயகனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சோகத்தில் இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவங்கள் இருக்கு இல்லையா அதை இவரோட ஃப்ரெண்டு கிட்ட பகிர்ந்துகிட்டார் அப்படின்ற மாதிரியோ நந்தினி அப்படின்றது இவங்களோட உயிர் தோழியா இருந்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயம் காட்டப்படல, ஆனா அவங்களோட பேரை சொல்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பேரலா ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. மறுபடியும் இவங்க அப்நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காய்கறி வெட்டணும் அதாவது பழத்தை வெட்டணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கத்தியை கொடுக்கும்போது அந்த கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சு அவங்களோட கணவர் முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இந்த பொண்ணு வேணாம், இந்த பொண்ணு உயிரோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு கத்திய கழுத்துல வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்நார்மலா பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க இப்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவங்களோட கழுத்திலே கத்தி வச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஒரு சாமியாரை பார்க்க ஆரம்பிக்க எங்க நாயகன் இருக்காலையா அவரோட நண்பரை வர வைக்கிறார் அப்படின்னு மாதிரியும். அண்ட் இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது இந்த பேரனாமல் பத்தின விஷயங்கள அறிவியல் ரீதியா படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். வந்தது விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நந்தினி அப்படின்ற விஷயம் முதல்ல எப்படி தெரிஞ்சது அண்ட் நந்தினிக்கும் உனக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு மாதிரி கேட்க இந்த மனுஷன் அவங்களோட வாழ்ந்த காலங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா உயிர் நண்பர்களா இருந்திருக்காங்க. அண்ட் இவர் டைரக்டராகவும் அவங்க கூட அசிஸ்ட் பண்ண டைரக்டராகவும் இருக்கும்போது இவங்களுக்கு நிறைய இந்த ஆட் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு கனவு. ஸோ ஒவ்வொன்றா இவங்களுக்கு ப்ராஜெக்டா வரும், அதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களோட சைக்கிள் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கத்துல எந்நேரமும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க இல்லையா. இதனால எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதோ அண்ட் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறதோ அப்படின்ற மாதிரியான ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இது எங்களுக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தனிமையில இருக்கும்போது ஒரு லேடி அவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக முகம் முழுக்க குங்குமத்தை அள்ளி பூசிக்கிட்டு புது பெண் அப்படின்னா இப்படித்தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கோரமான வாய்ஸோட கத்திக்கிட்டே இருக்கும்போது இவங்க பயந்து போறாங்க. நாயகன் உள்ள கூப்பிடும் போது அந்த மனுஷன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல சுயநினைவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட உடம்பு முழுக்க குங்குமமா இருக்கு. இதனால குழம்பி போய் நிற்கும் போது இங்க ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இவங்களும் உணர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த பத்தி வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நந்தினியோட பிளாஷ்பேக் உள்ள போகுது அப்படின்னு மாதிரி இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய நகை கடைக்கு ஆடு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரியும் புது ஃபேஸை இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்துல தான் இவங்க அதாவது இப்ப இருக்க ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த கதைக்குள்ள வராங்க அப்படின்னு மாதிரியும் நாயகன் அவங்கள பார்த்ததோ பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அவங்க எப்படியாவது இதுல நடிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமான பேச்சுகள் எல்லாத்தையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள நடிக்க வைக்க ஆரம்பிக்கிறாரு. எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் இவங்களுக்கு அசைன் ஆகிட்டே இருக்கும்போது எல்லாத்திலுமே ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் இவர் ஹையர் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட கூட இருக்கும்போது இவர் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனை உணர ஆரம்பிக்கிறார். இதனால அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிடாரு. இந்த காதலை வெளிப்படுத்தும் போது அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் நடுவுல கியூட்டான காதல் போக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இங்க நந்தினி அவங்க தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜாய் ரொம்ப சந்தோஷமா வராரு அப்படின்னு மாதிரி எனக்கு கல்யாணம் ஆக போது தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பொண்ணு யாருன்னு தெரியுமா அப்படின்னு மாதிரி ஹீரோயோட பேரை சொல்லும் போது இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. என்ன பேசுறதுன்னு தெரியல. பத்திரிகையோட என்கேஜ்மெண்ட் ரிங்கோட அங்க வந்திருக்காரு அப்படின்னு மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது இவங்களோட கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டு இத்தனை நாட்கள் நான் அவன் கூடவே தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு உன்னை விட்டு பிரியணும் அப்படின்ற எண்ணம் வந்ததே கிடையாது, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற அப்படின்றது என்னால ஏத்துக்கவே முடியலடா, ஏன்னா நான் உன்னை அணுவா காதலிக்கிறேன், நீ என்ன ஏத்துக்கும், இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடு அப்படின்னு மாதிரி சொல்ல இவருக்கு ஒண்ணுமே புரியல. விளையாடுறதானே நம்ம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாச்சு, எங்கிருந்து இந்த காதல் வந்தது அப்படின்னு மல்லா கேட்க இதெல்லாம் நீ பேசாதரா, என்ன தப்பா கூட எடுத்துக்கோ, இந்த கல்யாணத்தை நீ பண்ண வேணா இந்த கல்யாணத்தை நிறுத்திரேண்டா அப்படின்னு மாதிரி
கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் புரிச்சுதான் இந்த கல்யாணத்தை ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இவங்க காதலிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை தாண்டி இவருக்கு காதல் அப்படின்ற எண்ணம்லாம் இவங்க மேல கிடையவே கிடையாது. இதனால நீ பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது, உனக்கு நல்ல ஒரு பையனா கிடைப்பா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் கல்யாண வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது இவர் நந்தினிக்கு கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய முறை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க கால் எடுக்கிறதா தெரியல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கல்யாண வேலைகளை கொஞ்சம் பிஸி ஆகும்போது அந்த சமயத்துலதான் அவங்க ஒரு விபரீத முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்க அதே சமயத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுல தனிமையில இருக்கும்போது இந்த மண்ணெண்ணெய் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தான் மேல ஊத்திக்கிட்டு தண்ணியை கொளுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அங்க அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, அதாவது கல்யாணத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸா மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு இறந்து போனவங்க இப்ப பேயா இங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ கல்யாண பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு எரிஞ்சு போன புடவை இருக்கு. குழம்பி போறாங்க. அது ஓரமா எடுத்து வச்சுட்டு மிச்ச பொருட்களை பார்க்க ஆரம்பிக்க எரிஞ்சு போன நிலையில நிறைய போட்டோஸ் இருக்கு. அதுல நந்தினி அஞ்சு ஆயிருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர் எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியோ அந்த சமயத்துலதான் இவங்க எதிரில, அதாவது இவங்க கண்ணு முன்னாடி அந்த இறந்து போன நந்தினி வராங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்றத ரிவீல் பண்ணாம இதுக்கு அடுத்தடுத்த நாட்களுக்கு போக ஆரம்பிக்குது. வீடு முழுக்க சோகத்துல இருக்காங்க. புது பொண்ணுக்கு, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அண்ட் கணவருக்கும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி புரியல. நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டர் இவர் நண்பனாதான் பார்த்தாரு. அவங்க வேற விஷயமா பார்த்து தன்னோட உயிரை எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இங்க ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நந்தினி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு சாமியார் எங்களுக்கு தெரிஞ்சவர் இருக்கார், நீங்க 2 பேரும் அவரை போய் சந்திக்க முடியுமான்னு கேட்க இவங்க அவரை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவர் ஒரு தீர்த்தத்தை கொடுக்கிறார். நான் போட்ட மந்திரங்களை தாண்டி அந்த நந்தினி வெளியே வர மாட்டா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வந்துட்டான்னு வைங்களேன், இந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அது நந்தினியோட வீட்டுல எல்லா மூளை முடுக்களையும் அடிச்சிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில அவ குறுக்கவே வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போக இனிமேலாச்சும் நம்மளோட வீட்டுல எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஆரத்தி பண்ணுவாங்க இல்லையா, அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வாட்டியும் அந்த நந்தினியோட ஆவி இவங்களுக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி அந்த ஆரத்தி தட்டு எடுத்து தூக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் குழம்பி போறாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நந்தினியோட ஆன்மா இவங்களோட உடம்பு விட்டு போக கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க நார்மலா இருக்கும்போது நந்தினியோட வீட்டுக்குள்ள போய் இந்த தீர்த்தத்தை யார் தெளிப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது தானா முன் வர ஆரம்பிக்கிறாங்க. இதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்க எல்லாரும் உள்ள வர்றதுக்கு முன்னாடி தன்னைத்தானே வச்சு கதவை சாத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ இவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஆன்மா என்னை தாண்டி இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்லையா, இவ உயிரோட இருந்தா அப்படின்னா எனக்கு அது பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடும். இதனால இவளும் என் கூடியே சாகட்டும், என்ன மாதிரியே சாகட்டும், அப்பதான் இதுக்கான வழி என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியோ இவங்க தன்னைத்தானே கொளுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக சரியான சமயத்துல இவர் கதவு உடைச்சுக்கிட்டு உள்ள வராரு அப்படின்ற மாதிரி என்ன காரியம் நீ பண்ணிட்டு இருக்க, உனக்கு என் மேல இருந்தது உண்மையான காதலா இருந்தது அப்படின்னா என்ன ஹர்ட் பண்ணும் நீ நினைப்பியா, நான் உன ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், இன்னைக்கும் இல்ல என்னைக்கும் என்னோட ஃப்ரெண்டா தான் நான் அவனை பார்க்க போறேன், நீ காதலிக்கிற அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்ன இல்லையா, அந்த விஷயத்த நான் என்னைக்குமே தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா சொன்ன நேரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். ஏன்னா எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் காதல் உருவாகி அந்த காதல கல்யாணத்துக்கு கொண்டு போகும்போது தான் நீ இதை வந்து சொன்ன, இதனால என்னால இது ஏத்துக்க முடியல, இதுல உன்னோட தப்பு என்னோட தப்பு அப்படின்ற மாதிரி எதையுமே நான் சொல்ல போறது கிடையாது. இந்த ஜென்மம் இல்லைன்னா என்ன, இன்னொரு ஜென்மம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட காதல அந்த கடவுள் சேர்த்து வைப்பார். என் மேல உண்மையான அன்பு இருந்தது அப்படின்னா நீ இந்த ஹார்ட் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இத்தோட நிறுத்திடு அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே உன்னோட உண்மையான காதல் என்ன அப்படின்றது இப்பதான் எனக்கு புரிஞ்சது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. அந்த நந்தினி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஓரமா, அதாவது ஆன்மாவா நின்னுகிட்டே இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் பிரசன்ட்ல இருக்க இவரோட மனைவி ஓடி வந்து இவரை கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நந்தினிக்கு நான் சொன்னதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கதான் ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. நந்தினியோட ஆன்மா இவங்க கண்ணு முன்னாடி வருது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சமயத்துலதான் நந்தினியோட ஆன்மா இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் இவங்களோட கணவர் ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உண்மையான காதலை நீ வச்சிருந்த அப்படின்னா இந்த மாதிரி எப்பயுமே நீ பண்ண மாட்டேன், அவருக்கு உன்னோட காதல் தெரியாம போயிருச்சு, அப்படி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவர் உன்னோட காதலை ஏத்திருப்பார், ஏன்னா மூச்சுக்கு 300 தடவை அவ என்னோட ஃப்ரெண்ட், அவ இல்லாம என்னோட வாழ்க்கையே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்த மனுஷன் நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க காதலிக்கிற விஷயம் மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் இதுல இருந்து ஒதுங்கி இருப்பேன், இது எல்லாமே காலத்தின் கட்டாயத்தால நடந்துருச்சு, சோ இதனால நீங்க உங்களோட ஃப்ரெண்டை தண்டிக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி அழுது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இங்க இருந்து போகணும், அதாவது என்னோட ஃப்ரெண்டை நான் எதுவும் பண்ணாம போகணும் அப்படின்னா எனக்கு இருக்க ரிக்வஸ்ட் எல்லாமே என்னோட ஜாயை நான் எவ்வளவு காதலிச்சேன் அப்படின்ற விஷயங்கள் அவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்ல இவங்க இதை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சாமியார் கிட்ட போய் வந்தாங்க இல்லையா, அண்ட் அதுக்கப்புறம் நந்தினியோட ஆன்மா வந்தது பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களை எரிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிருக்கு இல்லையா, அது எல்லாமே இவங்களோட நடிப்பு தான். ஸோ இவர்கிட்ட அந்த உண்மையான காதலை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் நான் இதை பண்ணேன். அண்ட் ரியல் லைஃப்ல ஹீரோயினா இருக்க என்ன ரியல் லைஃப்ல ஹீரோயின் ஆக்கணும்னு முயற்சி பண்ணேன். எப்படி இருந்தது என்னோட நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நந்தினியோட காதலை நீ புரிஞ்சுக்கிட்ட, இதனால நந்தினி இங்க இருந்து போயிட்டான். கண்டிப்பா அவளுக்கு மறுஜென்மம் அப்படின்ற ஒண்ணு இருந்தா அவளுக்கு நீயே கணவரா பிறக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லி இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் தான் கணவன் மனைவி. ஸோ அந்த வாழ்க்கைக்குள்ள போகலாமா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்க இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வித்தியாசமான ஹாரர் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.